அதாவது நீங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு தகவல் இன்னைக்கு இறைவன் உங்களுக்கு சொல்ல சொல்லி எனக்கு உங்களுக்கு இல்லை எல்லாருக்குமே சொல்லணும். சொன்னபோது சொல்லணும். தர்மம்னா என்ன, தானம்னா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லணும். சொல்லுங்க, தர்மம்னா என்ன? நீங்க சொல்லுங்க, வாத்தியார் தானே, சொல்லுங்க. ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்ம செய்யக்கூடியது தர்மம். என்ன செய்யறது? அன்னதானமா இருக்கலாம், பொருள் உதவி இருக்கலாம், பண உதவி இருக்கலாம். அது தர்மம். ரைட். தானம்னா என்ன? தானம்னா நம்ம எதிர்பார்த்து கொடுக்குறது. நமக்கு ஏதாவது பிரதிபலன், நம்ம இதை செஞ்சோம்னா நமக்கு அது கிடைக்கும், நான் இதை செஞ்சேன்னா சரி. அப்ப நான் எந்த பிரதிபலன் பார்க்காம காசு பணம் ஏதாவது பொருள் கொடுத்தேன்னா என் தலையை காக்கும் இல்லையா? தர்மம் தலையை காக்கும். சரி, இப்போ உங்களுக்கு தொழில் தர்மம்னு ஒன்று சொல்றேன். இது யாருக்கு என்ன கொடுக்கறது? தொழில் தர்மம்னு சொல்றேன். இது இந்த தர்மத்துல யாருக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? தொழில் தர்மம்னா வேலையை கொடுத்து அவங்களுக்கு பிரதிபலன் நான் கொடுக்குறேன். அப்படியா? சரி. ஒரு ஒரு போர் தர்மம்னு சொல்றேன். இப்ப சொல்லுங்க. போர் தர்மம். போர் தர்மம் அறவழியில் நடத்தக்கூடிய போர் தர்மம். அது இப்படி இப்பதே தர்மம்னா ஒருத்தர் கொடுக்கறது. நீங்க இப்ப அறவழியில் நடத்துறதுன்னா போர்னு சொல்லக்கூடாதுல்ல. கரெக்டா வரணும். ஏமாத்து வழியா இருந்தா அப்படி கிடையாதுங்க. தர்மத்துக்கான அர்த்தம் நீங்க முதல் ஒரு விளக்கம் சொன்னீங்க, இப்ப வேற விளக்கம் சொல்றீங்க. நான் என்ன கேட்டேன், தர்மம்னா நாம எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாம மற்றவங்களுக்கு உதவி பண்றது, கொடுக்கறது, செய்யறது தர்மம்னு சொல்றீங்க. ஆமா, தர்மம் கொடுங்க சாமி, சரியா? தர்மம் பண்ணுங்க சாமி. அர்த்தத்தை தவறாக புரிந்து கொண்டீர்கள். தர்மம் இப்ப நீங்க ஒரு போர் தர்மம்னு சொல்றோம், ஒரு குழந்தைகளை வளர்க்கிற தர்மம்னு சொல்றோம். ஒரு நாயினுடைய தர்மம் என்ன, ஒரு நரியினுடைய தர்மம் என்ன? தர்மம் என்பது ஒரு வகையான நீதி. தர்மம் என்பது கொடுப்பதல்ல, இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்பது தர்மம். தர்மம் என்பது ரூல்ஸ். தர்மம் என்பது அதனுடைய மேனுவல். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு பேர் தர்மம். இந்த தர்மம் மாறும்போதுதான் கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுத்தார். அதுக்கு தான் பாண்டியபுரீஸ்வரன் வந்திருக்கு. உங்களுக்கு உண்மையான தர்மம் மாறும் போதெல்லாம் தான் உள்ள வரும். தர்மம் என்பது அடுத்தவர்கள் கொடுப்பது தர்மம் இல்ல. இப்ப தானமே செய்தாலும் எப்படி நீ செய்ய வேண்டும் என்பதை சரியான முறையில் செய்தால்தான் உனக்கு துன்பங்கள் வராது. ஒரு வேலைக்கு போனா இந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். ஒரு படிச்ச அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். ஒரு ஒரு பெரியவங்கிட்ட பேசுற அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். ஒரு நம்ம சொந்தக்காரன் அக்கா தங்கச்சி கிட்ட இந்த தர்மத்தை நீ கடைபிடிக்கணும். மனைவியிடம் இந்த தர்மங்களை நீ கடைபிடிக்கணும். நீ தொழில் செய்தால் இந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். ஒரு ஃபிளைட்ல போனா இந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். இப்படின்னு இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு செயல்களையும் சரியான பாதையில் செய்தால் உங்களுக்கு துன்பம் என்பது இல்லாத ஒரு வாழ்க்கை வரும். ஆன்மாக்கள் துன்பப்படாம சிவத்திடம் சென்றடையலாம். அப்படிங்கிறதுக்கு தான் அந்த தர்மம்னு சொல்றோமே தவிர ஒருத்தருக்கு பொருள் கொடுக்கறதுக்கு பேர் தர்மம் கிடையாது. தர்மம் என்பது இது தானம். ஒருத்தரிடம் இல்லை, ஒருத்தரிடம் இருக்கிறது. இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுத்தால் தானம். கர்ணன் தானம் செய்தான். தர்மத்தை காப்பாற்றினார். அவர் தானம் செய்யவில்லை. தானத்தில் சிறந்தவன் கர்ணன், தர்மத்தில் சிறந்தவன் தர்மர். தர்மம் என்பது எங்க தாத்தா அப்படி இருக்க, இந்த போருக்கு நான் போனோம் அப்படின்னா ஒரு தடவை அவனை போய் இன்சிஸ்ட் பண்ணி, ஆண்கள் வரக்கூடாது, ஆண்கள் தான் வரணும், பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, 6 மணிக்கு மேல போர் செய்யக்கூடாது, நீ இப்படியே இருக்கணும், மொழிக்கு மேல அடிக்க கூடாது, இப்படி எல்லாம் நீ சண்டை போடணும், இதுதான் தர்மம். போர் தர்மம். இதை தர்மர் கடைபிடிச்சார். தர்மர் எல்லாத்திலையும் செய்வேன். பொய் சொல்ல மாட்டேன், நான் பொய் சொல்லி தவறான ஆட்சி செய்ய மாட்டேன். அவன் அந்த அரசு தர்மத்தை கடைபிடித்தான். தர்மம் என்பது நாம செய்யக்கூடிய வழிமுறை. நீங்க ஒரு ஆடிட்டர் இருக்கிறீங்கன்னா அந்த ஆடிட்டருக்கான தர்மம் என்ன தெரியல. நான் ஒரு கம்பெனி நடத்துறேன்னா கம்பெனிக்கான தர்மம் என்ன தெரியல. என்ன சொல்லி தரல. அவன் இஷ்டத்துக்கு என்ன நடத்துறானோ ஆளாளுக்கு ஒரு தர்மம்.
அவனுக்கு மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதெல்லாம் தர்மம்னு அவன் எடுத்துக்கிட்டான். அதனால என்னாச்சு, ஊரெல்லாம் கிளாஸ் ஆச்சு, துன்பங்கள் அதிகரிச்சது, வினைகள் அதிகரிச்சது. அதனால கஷ்டத்துக்கு வந்தான். ஏன்டா, ஒரு செடி வளருது அப்படின்னா இந்த செடி இப்படித்தான் வளர்க்கணுங்கிற தர்மம். தர்பூசணி செடி பாலைவனத்துல வளர்க்கணுங்கிறது தர்மம். தண்ணி கம்மியா இருந்தா தான் அது தண்ணி உறிஞ்சு வரும். அதே மாதிரி ஒரு நெல் இப்படித்தான் வளர்க்கணுங்கிறது நெல்லுக்கான தர்மம். அது மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அந்தந்ததுக்கு ஒரு தர்மம் உண்டு. ஒரு கல்யாணம்னா இப்படித்தான் செய்யணும், அவ விதவி ஆயிட்டா அவளுக்கு எப்படி மறுமணம் செய்யணும், அது என்ன, அதை எப்படி சரிவர செய்தா யாருக்கும் பிரச்சனை வராது. அப்போ ஒரு செயலை செய்யும் போது அந்த தர்மப்படி செய்யும் போது நமக்கு எந்த விதமான துன்பங்கள் யாருக்குமே வராது, யாருக்குமே வராது. அப்ப அந்த ஒரிஜினல் தர்மம் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் பகவத்கீதையை ஒரு கிருஷ்ண பரமாத்மா சொல்லி உபதேசம் பண்ணார். அது அப்ப யூஸ் ஆச்சு. இப்ப இருக்கிற காலத்துக்கு அது அந்த உங்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு வரணும்ல. ஒவ்வொரு காலத்திலயும் தர்மங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அதோடைய பாதை தவறி போயிடும். அவன் இஷ்டத்துக்கு ஒரு தர்மத்தை வச்சுக்குவேன். நீங்க உங்க பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீங்க ஒரு தர்மத்தை வச்சுக்குவீங்க. இவங்க பிள்ளைய வளர்க்கறதுக்கு இதுதான் படிச்சா இதுதான் தர்மம், இதுதான் சரி அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் போடுறது, ஆளாளுக்கு ஒவ்வொன்று போடுறது. அப்புறம் போக வேண்டியது, அப்புறம் அதுல கஷ்டப்பட வேண்டியது, திரும்பி கடவுளே நீ ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறன்னு புலம்ப வேண்டியது, இப்படியே நடந்தது. எல்லாருக்கும் அந்த சரியான மேனுவலை நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னா எல்லாருமே ஹாப்பியா வந்துட்டு போறாங்க. ஒரு பொண்ணை வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைக்கு என்ன தர்மம், அந்த பிள்ளை எப்படியெல்லாம் சிந்திக்கும், இந்த பிள்ளைக்கு இப்படி எல்லாம் இருந்தா இதுதான் தர்மம். அந்த பிள்ளைய போய் நீ ஹை ஜம்ப் பண்ண, தான் ஜம்ப் தம்ம, ஓடு, கை சொன்னா அது எப்படி தர்மம், அந்த பிள்ளைக்கு ஒரு தர்மம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் போது எந்தெந்த உணவுகள் சாப்பிடணும், எந்தெந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா நமக்கு தர்மங்கள் மாறும்போது அதுக்கான வியாதிகள் வரும், எல்லாமே வரும். ஒரு வீடு கட்டணும்னா இப்படிதான் தர்மம், பெரியவங்களை மதிக்கிறதுனா இப்படித்தான் தர்மம். அந்த தர்மம் என்பது என்ன அப்படின்னா நம்மளுடைய மேனுவல். ஒரு மனிதன் பூமியில ஒவ்வொரு மனிதனாகட்டும், மிருகமாகட்டும், மரமாகட்டும், செடிய கொடியாகட்டும், எந்தெந்த செயல்களை செய்தாலும் இந்தந்த முறைப்படி நீ செய்து கொண்டால் உனக்கோ சுற்றி உள்ளவர்களுக்கோ எந்த துன்பமும் வராது. சாமிகளுக்கு வேலை கம்மி. பிரச்சனை பண்ணி ரிப்பேர் பண்றதுக்கு இப்படி இது ஃபர்ஸ்ட் இது ஆன் பண்ணு, செகண்ட் அதை ஆன் பண்ணு, மூணாவது இது ஆன் பண்ணு, இதை செக் பண்ணுன்னா வருஷம் முழுக்க மெஷின் அழகா ஓடிட்டு போகுது. எதானே? அப்ப அந்த மெஷினுக்கான தர்மம் இது இப்படி செஞ்சாதான் அந்த மெஷின் நல்லா ஓடும், அது மெஷினுக்கான தர்மம். அப்ப காலத்துக்கு தகுந்த மாதிரி வெயில் காலத்துல வெயில காய வச்சாதான் காயும். அப்ப அது வெயில் காய வைக்கிறதுக்கான தர்மம். அதை விட்டுட்டு இருட்டுல பனியில போட்டுக்கிட்டு காயவே மாட்டேங்குது உட்கார்ந்தா அது எப்படி தர்மமா வரும்? அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்வது தர்மம். ஒரு கோயில் கட்டணும்னா இப்படிதான் கட்டணும், அப்பதான் உனக்கு அந்த துன்பம் வராது, எல்லாமே தடையில்லாம நடக்கும். ஒரு வீடு கட்டணும்னா இப்படி நீ ஃபாலோ பண்ணீங்கன்னா உனக்கு எந்த ஒரு துன்பம் இல்லாம வீடு கட்டி சந்தோஷமா இருப்ப. இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். இந்த தர்மத்தை போதிக்கிறதுக்கு அப்பெல்லாம் ஞான குருமார்கள் எல்லாம் இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தர்மத்தை யாருமே போதிக்கல, பக்தியை மட்டும்தான் போதிக்கிறாங்க. பக்தியை போதிக்க ஆள் இருக்கு, தர்மத்தை போதிக்க ஆள் இல்லை. நான் சொல்றது சரியா தப்பா? நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? இது ஞான உபதேசம். கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணதை உங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் தான் கிருஷ்ணனை வச்சுக்கீங்களேன், பிறவிதான் வேற, உங்க இஷ்டம் வச்சுக்கலாம். புரியுதா? அப்ப நாம என்னன்னா உங்களுக்கு தர்மம்னா என்ன அப்படின்னா ஒரு தொழில் ஆரம்பிச்சா இந்தந்த முறைப்படி செய்யணும். இந்த லைசன்ஸ் வாங்கணும், அந்த லைசன்ஸ் வாங்கினா தான் இது நடக்கும், இது லைசன்ஸ் என்ன ஆபீஸ்ல தான் வாங்கணும், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும், இது தர்மம். ஒரு கட்டடம் கட்டுறோம்னா 22 நாள் நீ தண்ணியை ஊற்று, இந்த சிமெண்ட்டுக்கு இவ்வளவு 25 நாள் நீ செட் ஆகணும், வாட்சி போட்டு செட் ஆகணும், அது ஒரு தர்மம். அதை நீ உடைச்சிட்டு 10 நாள் நான் குடி போகணும், நான் போறேன்னா ஒரு நாளைக்கு அந்த கட்டடம் இதையும் தானே செய்யும். தர்மம் மாறும்போது அதர்மம் நடக்கும் போது அது அதர்மமான பலன் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். படிக்கும் போது கரெக்டான தர்மம் ஒழுங்கா படிச்சு ஒழுங்கா போய் ஒழுங்கா பரீட்சை பாஸ் பண்ணோம்னா அழகா மார்க் வரும். இடையில போய் விட்டுடுச்சு நான் கோல்மானத்தனம் பண்ணா அதர்ம செயல் செஞ்ச அதுக்கு நமக்கு கஷ்டப்படணும்ல.
அப்ப எல்லாத்துக்குமே தர்மம், வாழ்க்கைக்கு தர்மம், நம்ம படிக்கிறதுல தர்மம், எல்லா தர்மம் 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 என்பது பாதையை தவிர செயல் அல்ல. தர்மம் பண்ணுங்க சாமின்னு தான் சொல்றான். தர்மம் பண்ணுங்க சாமி அப்படின்னா தர்ம வழியில் நடங்க சாமின்னு அர்த்தம், நீதி வழியில் நடங்க சாமின்னு அர்த்தம், தர்மமான பாதையை நீங்கள் கடைபிடித்து நடங்கன்னு அர்த்தம். அவன் இஷ்டத்துக்கு போகாதீங்கடா, சரியான மேட்ச், இந்த இயற்கைக்கு ஒத்த மாதிரி ஒரு தர்மங்கள் வகுத்து வச்சிருக்கோம், இந்த தர்மத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே நீங்க துன்பமெல்லாம் வாழ்வீங்கிறத தான் நாங்க சொல்றோம். இதுக்கு முன்னாடி இந்த டாபிக் நான் பேசியிருக்கோம். நேற்று தான் எனக்கு இறைவன் இந்த சிந்தனைகளை கொடுத்தாரு. இப்போ நான் பேசிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு இந்த டாபிக் வந்துடும். நல்ல வேலை பேசிட்டே இருக்கும்போது கடைசியில் எங்க என்னாச்சு. அப்ப தர்மம்னா என்ன? தானங்கள் செய்யுங்க. தானம் செய்யறது நாம என்கிட்ட இருக்கு, இன்னொருத்தன் இல்லை, அவன் கேட்டா நான் கொடுக்கணும். கேட்கறது கேவலம், கொடுக்கிறது பெருமை. ஏற்பது இகழ்ச்சி. ஔவையார் சொன்னது ஐயமிட்டு உன். கேட்கறது கேவலம், ஆனா கேட்கிறவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு, பக்கத்தில் இருக்கவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. அவன் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் கேட்கிற நிலைமைக்கு ஆக்கக்கூடாது. உலகத்துல யாருமே தானம் வாங்கக்கூடாது, எல்லாருமே கொடுக்குற அளவுக்கு வாழணும். அதான் எஜமானுடைய கனவு. கட்சி பேரை சொல்லி கேட்கக்கூடாது, ஒரு ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடாது, கோயில் பேரை சொல்லி கேட்கக்கூடாது. நீ ஒன்னால முடிஞ்சதை நீ செய், என்னை முடிகிறவங்க ஆக்குன்னு சொல்லி என்கிட்ட வேண்டு. உன்னை ஆக்கு, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை செய். உனக்கு துளசி கொடுத்தால் துளசியால் எனக்கு மாலை கட்டி போடு. நீங்க எனக்கு ரோஜாவில் மாலை கட்டணும்னு ஆசைப்படுற, ரோஜாவை கட்டணும்னு சொல்லல, ரோஜாவில் மாலை கட்டி போடணும்னு ஆசைப்படணும்னு சொல்ல. அதனால துளசி, அதாவது எனக்கு என் ரோஜா தோட்டம் கொடுத்துருக்காரு கடவுள், நான் ரோஜாவில் பூ கட்டி போடு. உனக்கு மல்லிகை தோட்டம் கொடுத்துருக்காரு, நீ மல்லிகையில இறைவனுக்கு தொண்டு செய். அதை விட்டுட்டு அவன் தங்கத்தில் செய்யறான், நான் தங்கத்தில் செய்வேன் போய் சிக்கும் போதுதான் இல்லாத உனக்கு வேணும்னு இறைவன் கொடுப்பார்ல. அப்ப நம்மால் எதை முடிகிறதோ இதை நாம் இறைவனுக்கு செய்கிறோம். இது தானம் அல்ல. இறைவனுக்கு யாராவது தானம் கொடுக்க முடியுமாப்பா? இறைவனுக்கு செய்வது நம்மளுடைய அன்பு. சாமி நீங்க தானம், சாமிக்கு அன்னதானம் போடுங்க. எப்பறம் தானம் அன்னதானம் போடுறது? எல்லா பிச்சைக்காரங்களோட உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. இல்லாதவனுக்கு கொடுக்கறது தானே தானம். கோயிலுக்கு வர்றவன் சிவன் விருந்தாளி இல்லையா? நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னா என் விருந்தாளி இல்லையா? உங்களை நான் அன்ன பிரசாதம் போட்டு விருந்து போட்டு அனுப்பணும். இது எப்படி தானம்னு சொல்றீங்க? அன்னதானத்துல சாப்பிடக்கூடாதுங்க. ஒருத்தன் தன் துன்பத்தை போக்குவதற்கு அவன் அன்னதானம் போடுகிறான்னா கொடுக்கிறவன் அவன் புண்ணியத்தை தேடுவான், வாங்குறவன் புண்ணியத்தை நீ வாங்குறே இல்லையா? அதனாலதான் வாங்குறவன் என்னைக்குமே தாழ்ந்து போவான், கொடுக்கிறவன் உயர்ந்துட்டே இருப்பான். அவன் தன்னுடைய கர்மங்களை நம்ம தலையில 10 பேர் தலையில குறிக்கும் போது அது யாரு சாதிப்பான்? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எனக்கு துணிமணி இல்லை, இப்படின்னு யாராவது இருந்தால் அவர்களுக்கு அது செட் ஆகும். இப்போ கோயில்கள்ல நம்ம கொடுக்கணும், வாங்கக்கூடாது. ஆனா அன்பளிப்பு வாங்கலாம். நான் நல்லா விருந்து வச்சுருக்கேன், விசேஷம் வச்சிருக்கேன், நீங்க எனக்கு வர்றீங்க, மாலை கொடுக்குறீங்க, பூ கொடுக்குறீங்க, எலுமிச்சம்பழம் கொடுக்குறீங்க, இது அன்பளிப்பு தானும் கிடையாது. அன்பளிப்பை நான் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்ப தர்மம்னா என்ன? ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் அந்தந்த முறைப்படி எப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறது தர்மம். சரி, எல்லா தர்மத்தையும் எப்படா நம்ம கண்டுபிடிக்கிறது? எல்லாத்துலயும் தர்மம் எப்படி, எல்லாத்தையும் மரமடிக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஈஸியான மெத்தட சொல்றேன். உங்கள் மனசாட்சிக்கு இப்ப இந்த எலுமிச்சம்பழம் புளிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம் எனக்கு சாப்பிட்டா எனக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இது சரின்னு படுதுன்னு வச்சுக்கோங்க, இதை நான் மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அப்ப இது மனசாட்சி முடிவு பண்ணும், முதல் மனசாட்சி. அதுக்கப்புறம் நீ ஞானிகள் இந்த மாதிரி என்கிட்ட கேட்டு பேச்சு கேட்டு பழக்கம் வர வர உங்களுக்கு மற்ற தர்மங்களை குருநாதர்களும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு தனி தர்மம் வச்சுக்கிறாங்க. ஒருத்தன் நீ பிச்சை எடுத்தாவது கோயில் கட்டினா தான் தர்மங்கிறியான், இன்னொருத்தன் நீ கோடிக்கணக்கில் நீ போய் கோயில்லாம் கட்டாத, நீ அன்னதானம் போடுறதுதான் தர்மங்கிறியான். இன்னொருத்தன் என்னத்துல அன்னதானம் போடுறீங்க, 4 பேர் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணாதே நீ தர்மங்கிறியான்.
இன்னொருத்தர் என்ன சொல்றீங்க, கல்விக்கு செலவு பண்ணாதே தர்மம்னு இன்னொருத்தர் சொல்ற. எதுக்கு இந்த இவங்களாம் சாப்பாடை போட்டு இவங்களை சோம்பேறி ஆக்குறீங்க? நீங்க கோயிலெல்லாம் கட்டி வெறும் கல்லு மண்ணுக்கு செலவு பண்றீங்க, நீங்க போய் ஏன் இதுக்கு செய்யக்கூடாது? கல்வி தான் சிறந்தது, அதற்கு செய்வது தான் உங்களுக்கு தர்மம்னு சொல்றீங்க. இப்படிங்க. அதனால தர்மங்கள் ஆளாளுக்கு மாறுபடும். சுதர்மம்னு ஒன்று இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் தனி தர்மம். இப்போ நான் வந்து ஒரு செங்கசூளை வச்சிருக்கிறேன்னா எனக்கு மழை பெஞ்சா தர்மமா, வெயில் அடிச்சது எனக்கு தர்மம். புரியுதா சொல்றது? அதே மாதிரி ஒவ்வொரு, இப்போ நான் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கேன், அக்கா தங்கச்சிகளோட பிறந்திருக்கேன்னா அதுக்கு தகுந்த தர்மப்படி நான் நடந்துக்கணும். அக்கா தங்கச்சியோட கண்ணியமாக நடந்துக்கணும், அவங்களுக்கு நான் இந்த கடமையெல்லாம் செய்யணும். அதுக்குன்னு ஒரு தர்மம் உண்டு. அவங்கள நான் பார்த்துக்கணும், அவங்கள அழுக வைக்கக்கூடாது, அவங்க ஏதாவது கேட்டால் இல்லைங்காம நம்ம கொடுக்குற அளவுக்கு வாழணும். இது அவங்களுக்கான தர்மம். அக்கா தங்கச்சிக்கு என்ன தர்மம்? தம்பி என்னதான் செயலை எடுக்கலைனாலும் அவங்க அழுது போயிருக்கணும்னு நினைக்கவே கூடாது. அவன் சூழ்நிலை என்னமோ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க தர்மத்தை நம்ம காப்பாற்றணும். சொத்து, அதுக்கு என்ன தர்மம்? எப்படி பிரிச்சு கொடுக்கணும்? எத்தனை சொத்து வந்தாலும் நம்ம தர்மம் என்ன? நான் 5 பிள்ளைகளை பெற்றுட்டேன், என்கிட்ட 5 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா 5ஆ பிரிச்சு வச்சிடணும். நீ என்னமோ பண்ணிப்போங்கடா, 5க்கு 5 பேருக்கு வச்சுக்க, அதான் முடிஞ்சு வச்சு. நீ என்னமோ நீ பண்ணிக்க. ஐயோ இவன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா, இவனுக்கு 2 கோடியும் கொடுத்துட்டு இவன் நல்லா இருக்கியா, இவனுக்கு 1/2 கோடியும் கொடுப்போம்னு சொன்னா தர்மம் அங்க வெளியுது. நான் போராடுறது தர்மத்தை காப்பாத்த. உங்களுக்கு நீ செய்யற எல்லா செயலுக்கும் ஜாலரா அடிக்கல. தர்மம். ஒரு பையன் இந்த வேலையில் இருக்கான், உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கான்னு அவனுக்கு ஒரு தர்மம் பேசும். ஒவ்வொரு சூழலுக்கும் தர்மங்கள் அவங்கவுங்களுக்கு மாறுபடும். இது தனிப்பட்ட தர்மங்கள். தொழில் தர்மம். நான் ஒரு கடையில் போய் உட்காந்துக்கிட்டு நான் எல்லா உண்மையை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த கடையில் நாங்கள் 40% மார்ஜின் வச்சுருக்கோம், நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறோன்னு சொன்னால் கடையில் வாங்குவோம். அந்த கடையில் நான் சொல்லக்கூடாது, இது தர்மம். போய் சொல்லி தான் வித்தாகணும், இது அதற்கான தர்மம். அதே இன்னொரு இடத்துல போய் இந்த பொய் சொல்கிறது தர்மம் ஆகாது. அப்ப தர்மம் ஆளு இடத்துக்கு இடம் மாறுபடும். அந்த சூழலை பொறுத்து அந்த சூழலுக்கு என்ன தர்மம். குதிரை ஓட்டும் போது நான் ஸ்டேரிங் எங்கடான்னு தேடினீங்கன்னா எப்படி தர்மம் வரும்? குதிரைக்கு கடிவாளத்தை பிடிக்கிறது தான் தர்மம். ஒரு முயலை காலை பிடிச்சு தூக்குறது தான் தர்மம். நாயை எப்படி கொஞ்சிறது தான் தர்மம். இப்படி ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒருத்தருக்கு இருக்கிற தர்மத்தை இன்னொருத்தருக்கு அப்ளை பண்ணி பார்க்க கூடாது. நீங்க உங்களுக்கு வந்து இப்போ ஒரு சுகர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து டயட்ல இருக்கீங்க, அது உங்க தர்மம். எங்களே அதே மாதிரி இருக்க சொன்னா எப்படி தர்மமாகும்? குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவன் கறி தான் திம்பியான், நாங்கெல்லாம் வெஜிடேரியன் சாப்பிட்றோம். நீங்க அங்க மணாலியில சுவிட்சர்லாந்துல நீங்க வெஜிடேரியன் காய்கறி சாப்பிட்றோம், அவனுக்கு எங்க இருந்து புரோட்டீன் கிடைக்கும்? அவனுக்கு அது சாப்பிட்றது தர்மம். வேட்டையாடுறவனுக்கு அது தர்மம், விவசாயம் பண்றவனுக்கு இது தர்மம், கடல்ல இருக்கிறவனுக்கு மீன் பிடிக்கிறது தர்மம். இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தர்மங்கள் இருக்குது. இது யாருக்குமே தெரியாது. புதுசா வரவங்க எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு. அதாவது சட்டங்கள் வேற, தர்மம் வேற. சட்டங்கள் நமக்காக உருவாக்கப்படுபவை. தர்மம் என்பது இயற்கைக்காக இறைவன் உருவாக்கப்பட்டது. இப்படி வாழ்ந்தா இவன் இப்படி இருப்பான். இந்த மீன் இந்த வழிதான், இப்படித்தான் மீன், இந்த மீன் இதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும், அதுதான் சாப்பிடணும். இது தர்மம். இந்த தர்மத்திலிருந்து நம்ம விலகும் போதுதான் நமக்கு துன்பங்கள் வருகிறது. அந்த அதர்ம செயல் என்னன்னா, நல்லா வாழ்ந்துட்டு இருக்க கத்திரிக்காயில கொண்டு போய் நான் ஒரு குளோனிங் பண்றேன், நான் அந்த கத்திரிக்காய்க்குள்ள அப்படியே இந்த எலுமிச்சம்பழத்தை உள்ள கொண்டு வரேன், ஊசி குத்துறீங்க பாருங்க, அது அதர்ம செயல். உனக்கு எலுமிச்சம்பழம் வேணா எலுமிச்சம்பழம் தனியா செடியை வச்சு வளர்த்துக்க. இப்ப ரெண்டையும் நம்ம அதர்மம் பண்ணும்போது அதற்கான விளைவுகள் என்னைக்கா வரணும். அதாவது எல்லா அதர்ம செயல்களும் ஒரே நாள்ல நடக்காது, அதோட விளைவுகள் வேற மாதிரி வரும். அப்போ ஒவ்வொரு செயல்பாடு, ஒரு குழந்தை பெற்றுக்கிறது, ஒரு கல்யாணம் பண்றதுக்கு அதுக்கு ஒரு தர்மங்கள் இருக்கும். அம்மா அப்பாட்ட கேட்கணும், அவங்கள சம்மதிக்கணும், அப்புறம் கடைசியில் அந்த பெண்ணு சம்மதிக்கணும். பெண் சம்மதிக்காம எவன் ஒருத்தன் கல்யாணம் வைக்கிறான்னா குணம் விளங்கவே வந்தது. ஆனா அந்த பெண் எங்க அப்பா அம்மாக்காக தலையாட்டிடுச்சுன்னா அதுவும் சொல்லி முடிஞ்சிச்சு. அப்பா அம்மா சொன்னதை கேட்டுக்கணும், இது நம்ம இறைவனிடம் பொறுப்பு ஒப்படைக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை ஓகே சொல்லணும். கடவுளே எங்க அப்பா அம்மா எனக்கு நல்லதுதான் பண்ணுவாங்க, அது ஓகே தான், ஆனா அவன் ஒரிஜினலா நல்லவனாங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும், நீ உன் பொறுப்புல நான் தாலி ஏத்துக்கிறேன்னு சொல்லணும். இது அது கல்யாண பெண்ணுக்கான தர்மம். என் மாமன், என் மச்சான்,
நான் இவனை லவ் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். நீ எடுத்துட்டீங்கன்னா அந்த தர்மத்தை, நீ லவ் பண்ணிட்டேன்னா வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த தர்மத்தை நீ காப்பாற்றாகணும். எதையுமே கேட்காம யோசிக்காம நான் உன்னையவே திருமணம் செய்து கொள்வேன், உன்னை தவிர யாருமே நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு அந்த தர்மத்தை நீ காப்பாற்றலைன்னா அப்ப நீ அந்த அதர்ம செயலுக்கும் நீ தண்டனை அனுபவிச்சுதான். அதனாலதான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். காலப்போக்கில் நடக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். திருமணம் பண்ணிட்டு அந்த பிள்ளையை நடுத்தருள் விட்டுட்டு போறது அதர்மம். திருமணம் பண்ணா அந்த பிள்ளையை நம்ம இப்படித்தான் வாழ வைக்கணுங்கிறது தர்மம். அந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களிலுமே தர்மங்கள் உண்டு. எல்லா தர்மம்னா இப்ப என்ன கரெக்டா சொல்லுங்க? தர்மம் என்றால் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று இறைவன் வகுத்து வைத்திருக்கிறார். அதுக்கு தான் தர்மம். ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் எவவே எங்கெங்க எப்படி எப்படி செஞ்சா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுதா? எங்க காய் நகர்த்தினா எந்த பாதையில் நகர்த்தினா சரியான பாதையில போகுங்கிறது படைச்சவனுக்கு தான் தெரியும். அதைத்தான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றோம். புரியுதா? சொல்ற நாயை எப்படி சொன்னா கடிக்கும், நான் எப்படி சொன்னா கடிக்காதுன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நாய் இப்படி எப்படி ஹேண்டில் பண்ணா உனக்கு கடிக்காதா? அதுதான் தர்மம். ஒட்டகத்துல இந்த இடத்துல ஏறி உட்காந்தீங்கன்னா சௌரியமா போகலாம், அது தர்மம். அதை விட்டு ஒட்டகத்துல வாழை பிடிச்சி தொங்கிட்டே போக முடியுமா? அப்ப ஒட்டகத்துல போறதுன்னா தர்மம் என்ன? அந்த பம்புல உட்காந்து போகணும், அது அந்த போறதுக்கான தர்மம். குதிரை இப்படிதான் ஓட்டணும், தர்மம். அதே மாதிரி நான் போய் பண்ணி மேல உட்காந்து இப்படி ஓடணும்னா ஓட முடியுமா? அது ஓடுற வேகத்துல தூக்கில போட்டுதான். அப்ப பண்ணி மேல எப்படி போனோம்னா அந்த தர்மத்தை கடைபிடிக்கணும். இந்த மாதிரி தர்மங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு வழிநடத்தி கொண்டு வந்தார். இதுக்கு அந்தந்த காலகட்டத்தில் குருமார்கள், அந்தந்த காலத்தில் குருகுலங்களும் குருமார்கள் மூலியம் அவங்களுக்கு தேவையான தர்மங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த காலத்தில் தர்மம் எல்லாம் அழிக்கப்பட்டது. யாரால் அழிக்கப்பட்டது என்றால் நம்மளுடைய வரக்கூடிய ஆட்சியாளர்களாலையும் நம்மளுடைய பிரிட்டிஷ்காரவங்க முகலாயர்கள்லாம் தர்மங்களை அழித்தார்கள். தர்மங்கள் அழிக்க அழிக்க நம்மளுடைய துன்பங்கள் அதிகரித்தது. ஏன்னா தர்மம் தெரியாமலே போயிடுச்சுல்ல. அப்ப எங்கெல்லாம் தர்மம் அழியுதோ அப்பெல்லாம் பாண்டமேஸ்வரர் வரும், அதை சொல்லிக் கொடுப்பான், உங்களை வாழ வைக்க முயற்சி பண்ணுவான். அப்படி நீங்கெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்கலைன்னா உங்க எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு புதுசா ஒரு உலகத்தை உருவாக்குவோம். தர்மத்தை சொல்றேன், சொல்லியும் நீ கடைபிடிக்கலப்பா, இப்படி இப்படிதான் இருக்கணும்னு சொல்றேன், எவனுமே கேட்க மாட்டேங்கிறீங்க, கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. இதுக்கு மேல இவன் திருந்தவே மாட்டானா? இப்போ அது எல்லாருமே அதர்மங்க செய்யும் போது இதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது போது கடவுள் என்ன பண்ணுவார்? குருஷேத்திரத்தை உருவாக்குவார், எல்லாரையும் சண்டை போட வைப்பார். ஏதோ ஒரு ரீசன் எடுப்பார், ஒரு சுனாமி கொண்டு வருவார், ஒரு எரிமலையை வெடிப்பார், சண்டை போடுவார், அணுகுண்டு போடுவார், எதையாவது ஒன்று செஞ்சு அதை நடத்தி அதர்மம் தகுதி இல்லாதவனை எல்லாம் காலி பண்ணிட்டு தகுதியான விதைகளை மட்டும் நாங்கள் எடுத்து வைத்து கொண்டு அந்த தகுதியான விதைகளை தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இப்போ உண்மையை புரிஞ்சு தகுதியான விதை யார் இருக்காங்களோ இவங்க எல்லாம் பொறிக்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில திரும்ப உலகத்தை ரீஜெனரேட் பண்ணும்போது உங்களை வச்சு அந்த ஏன்னா தகுதியான நெல் வந்தால் தானே நல்ல செடி வளரும். இப்போ விதை எப்படி எடுத்து வைப்போம்? ஆரோக்கியமான விதைகள் எடுத்து வைக்கிற மாதிரி அதை தர்மப்படி வாழக்கூடிய, புரிந்து வாழக்கூடிய சிவ தர்மத்தை, நம்மளுடைய மனு தர்மத்தை, மனித தர்மத்தை கடைபிடிச்சு இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச தர்மத்தை கடைபிடிச்சு எவெல்லாம் சந்தோஷமா வாழணும்னு அவன் எடுத்துக்கிட்டானோ அவன் மட்டும்தான் கடைசியில் இருப்பான். இல்லைன்னா எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு திரும்ப எப்படி குருஷேத்திரம் முடிஞ்ச உடனே வெறும் அபிமன்யு பாண்டவர்கள் குரூப் எல்லாம் செத்து விட்டாங்க, இதெல்லாம் செத்து போயிட்டாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? இவங்க 5 பேர் மட்டும் வச்சுக்கிட்டாரு. ஏன்னா தர்மம் சொல்லி கொடுக்கறதுக்கு தர்மரு, நல்லா புஜபல பராக்கிரம் சொல்லி கொடுக்கறதுக்கு பீமனு, வில்வித்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அர்ஜுனனு, அப்புறம் இந்த மிருகங்களை பத்தி குதிரை இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நகுலனு, சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு சகாதேவனை அவர் கூட வச்சுக்கிட்டாரு. இது எல்லாத்தையும் தர்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு விதுரனை வச்சுக்கிட்டாரு. விதுரனை சண்டை போட்டு கொள்ளல இல்லையா? விதுரனை சண்டைக்கே அவர் சேர்த்துக்கவே இல்லை. அப்ப இவரெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி புதுசா அந்த சண்டைக்கு போனவங்க எல்லாத்தையும் கொண்டு விட்டு அழிச்சு விட்டு கடைசியில் இவங்க மட்டும்தான் மிச்சம். இவங்களை வச்சு வயிற்றுல புது பிள்ளைய அபிமன்யுடைய மகனா ஒருத்தனை உருவாக்குறாரு. அவனுக்கு இவங்க ராஜாவா இருந்து எல்லாரும் சொல்லி கொடுத்து அவனை அரசனாக்கி உட்கார வச்சுக்கிட்டு இனிமேல் இந்த உலகம் இந்த கொஞ்ச காலத்துக்கு அதர்மம் இல்லாம தர்மப்படி வாழணும். இந்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டியதுதான் அரசனுடைய கடமை. இதை யார் செய்யணும்னா அந்த அரசன்
அதை செய்யணும். இந்த தர்மவான் பாண்டியன் சொல்றான்னா அதை அரசன் என்ன செய்யணும்? ஒண்ணு நான் அரசன் ஆகணும், இல்ல அரசன் எனக்கு பேச்சு தர்மத்தை கிருஷ்ணரை துணைக்கு வச்சுக்கணும். ஒண்ணு கிருஷ்ணர் தர்மத்தை ஆட்சி பண்ணணும், இல்ல கிருஷ்ணரை துணைக்கு வச்சுக்கணும். ரெண்டு தான் ஒன்று நடக்கணும். இப்போ கிருஷ்ணரை துணைக்கு வைக்கும் போது எங்கெல்லாம் அதர்மங்கள் நடக்கும் போதெல்லாம் நான் சொல்லி இது அதர்மம் கிடையாது, இதுதான் இந்த தர்மம், இதுக்கு இதுதான் சரியான பாதை, அப்பதான் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி அந்த தர்மத்தை சொல்லி 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 ஒரு தர்மத்தை உருவாக்கி அதை வர்ற மக்கள் ஃபாலோ பண்ற மாதிரி சட்டங்களை ஏற்றி இது மாதிரி தான் இருக்கணும், ஒரு கல்யாணம் இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் செய்யணும், அப்படிதான் செய்யணும், இதுதான் சட்டம். தர்மத்தை அப்படி சட்டமா மாத்தி உங்களை எல்லாரையும் சந்தோஷமா வாழ வைக்கிற நீதி தவறாத அரசன் இருந்தா தான் அது முடியும். நீதி தவறாத இந்த தர்மங்களை உணர்ந்து கொள்ளக்கூடிய அரசன் இருக்கணும். தன் சொந்த இஷ்டத்துக்கு செய்யற அரசன் இருக்கக்கூடாது. ஒரு அரசன் அதுக்கு ஒரு தர்மம் இருக்கு. அவன் ஒரு காவலன், அவன் நம்ம சொத்து மேல ஆசைப்படக்கூடாது. அவன் தான் எல்லாத்தையும் அவன் சட்டங்கள் போடலாம். ஆனா அந்த சட்டங்கள் எல்லாம் மக்கள் நன்மைகளுக்காக இருக்கிறவே ஒழிய ஆன்மாக்களின் நன்மைகள் உயிர்களையும் சமமா பார்க்கணும், இயற்கையும் சமமா பார்க்கணும், மனுஷனையும் சமமா பார்க்கணும். இயற்கையெல்லாம் அழிச்சுக்க மனுஷன் மட்டும் வாழ்றதுக்கு பண்றவன் நல்ல அரசன் கிடையாது. மிருகங்களெல்லாம் அழிச்சு விட்டு மனுஷன் மட்டும்தான் வாழணும்னு சொல்றது எப்படி? காரு வீடு வசதி எல்லாமே ஒரு நிம்மதி கொடுத்துருச்சா? இங்க எத்தனை கார் ஓடுது, எத்தனை பைக் ஓடுது, எத்தனை துணிமணி, எத்தனை துணி கடை, எத்தனை நகைக்கடை, இவ்வளோ இருக்கே. உங்க துன்பமெல்லாம் இல்லாம வாழ்ந்து இப்பதாங்க கோயிலுக்கு கூட்டம் அதிகமா வருது. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி கோயில்ல உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் வச்சு இப்பெல்லாம் ஓடு 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 எல்லா கோயிலும் கூட்டம் திருவிழாக்கள் எப்ப அதிகமாகுது? இப்பதான் அதிகமாகுது. ஏன்? அவ்வளவு கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. பொல்யூஷன் ஆகி போச்சு, அதாகி போச்சு, இந்த வசதிகளும் பெருகுது. ஏன்னா அந்த வசதிகள்லாம் அதர்மப்படி வருது. இப்ப ஒரு கார் வருதுன்னா அதுல இருந்து ஒரு கார்பன் எரிக்கிறோம்னா அந்த கார்பன் அந்த கார்பன் பொல்யூஷன் ஆகுது. அப்ப இதோட இயற்கை தர்மத்தை மாறுது. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கார், நாளைக்கு 2 கார் ஆச்சு, 3 கார் ஆச்சு, இப்ப கோடிக்கணக்கான கார் ஆயிடுச்சு. கோடிக்கணக்கான டீசல் பெட்ரோல் எரியுது. எரிய எரிய எல்லாமே காற்றுக்குள்ள போச்சு. அதர்மங்கள் மாறி போச்சு. இதை நான் திரும்பி எப்படி சரி பண்றது? பெரிய காத்தாடி நான் என்ன பண்ண போறேன்? பெரிய காத்தாடி எடுத்துட்டு போய் கிளீனர் எடுத்து ஆகாயத்துல பறந்துக்கிட்டு எல்லா காத்தையும் உறிஞ்சு உறிஞ்சு நான் கிளீன் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ அதர்மங்கள் அதிகரிச்சுட்டே போகும். அதான் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு எல்லை வரும். அந்த எல்லை வரும்போது திரும்ப சமமாகும். பூமி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இயற்கைக்கு உண்டு. பலிகடா நாம தான் ஆகும். அதனாலதான் தர்மத்தை கடைபிடிக்கணும், தர்மத்தை கடைபிடிக்கணும், தானங்கள் செய்யணும். எப்ப செய்யணும்? வழிய போய் செய்யக்கூடாது. யாராவது கேட்டா நம்மால முடிஞ்சது செய்யணுமா தவிர நாம போய் யாருக்கையும் கேட்கவே கூடாது. அப்படி கேட்டு நீங்க எந்த ஆணியும் கொடுக்க வேண்டாம், அது கடவுளுக்கே பொறுக்காது. நீ 10 பேர்கிட்ட வாங்கிட்டு வந்து உங்க அப்பனுக்கு சோறு போட்டுப்பாரு, அவன் உனக்கு கேவலமா பார்ப்பேன். சம்பாரிச்சு உங்க அப்பனுக்கு சோறு போட்டுப்பாரு, அவனை பெருமையா பார்ப்பேன். மூத்த மையன் சம்பாரிச்சு ஊரெல்லாம் சம்பாரிச்சு நல்லா சம்பாரிச்சு லட்சக்கணக்கில் கொண்டு வந்து ஒரு கோவல சாப்பாடு அப்பனை கொடுக்கும்போது பெருமையா தாப்பான். அதே 2வது மகன் ஊரெல்லாம் பிச்சை எடுத்துட்டு போய் அவனும் தின்னுட்டு அவங்க அப்பனை கொண்டு வந்து அப்பா நான் பிச்சை எடுத்து சாப்பாடு சாப்பிடுப்பான்னு சொல்லி பார்க்கலாம். யாரையா சந்தோஷப்படுவான்? அப்ப சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறேன். நீங்க மாதிரி சந்தோஷப்படுவீங்களா? 2 பையன் வச்சிருக்கிறீங்க, உங்க பையன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு உங்களுக்கு கொடுக்கறத சந்தோஷப்படுவீங்களா? இல்ல ஊரெல்லாம் பார்த்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சந்தோஷப்படுவீங்களா? அவ்வளவுதான் தர்மம். இதுக்கு இதுதான் தர்மம், அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம ஒரு அப்ப இந்த தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். அந்த தர்மங்கள் தெரியலைன்னா பாண்டிமலேஸ்வரன் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த தெரிஞ்சுட்டு நாம இதை கடைபிடிக்கணும். நம்மளை பார்த்து நம்ம குழந்தைங்க கடைபிடிக்கணும். நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் காலத்தோட போக்கில் போயிடக்கூடாது. போனா அதுக்கான துன்பத்தை அனுபவிச்சுதான். இப்ப இந்த ஆத்துல இப்படித்தான் படகு ஓட்டணும்னா அது படகோட தர்மம். இல்ல நான் குட்டி கண்ணம் அடிச்சுட்டேன் போவேன்னா அதுக்கு நீ கீழே கவுந்தேன் போகணும். அப்போ ஒரு ஆத்துல படகுல போனா இப்ப கையை காலை ஆடக்கூடாதுங்கிறது அதோடைய தர்மம். ஏரோப்ளைன்ல போனா ஜன்னலை திறந்து எட்டி பார்க்க கூடாதுங்கிறது ஏரோப்ளைனோட தர்மம். பஸ்ல போகும்போது கையை காலை வெளியே நீட்டக்கூடாதுங்கிறது பஸ்ஸனுடைய தர்மம். அப்ப நம்ம தர்மத்தை மீறும் போது என்ன நடக்கும்? அதுக்கான விளைவுகளை சந்திக்கணும். இவ்வளவுதான்ப்பா. இப்ப புரிஞ்சிருச்சா? தர்மமுக்கும் தானத்துக்கும் இதுக்கான ஒரு இது கிடைச்சிருச்சா? உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருச்சா? ஓகேயா? ஏன்னா உங்களுக்கு சொல்ற சாக்குல இது போடுறாங்க, எவ்வளவு பாக்குறானோ பாத்துட்டு போறாங்க. நான் விளம்பரமா பண்றேன். யாருக்கு இறைவன் இதை காதல செய் அர்ஜுனனுக்கு சொல்லணும்னு சொன்னார்.
இப்போ இதே வந்து அர்ஜுன் மூலியமா பகவத்கீதை யார் கைக்கு சேரணும்னு இருக்கோ அவங்களுக்கு போய் சேர்த்தாங்க. என்னன்னா பகவத்கீதை வந்து எல்லா தர்மமும் அப்புறம் இப்போ வரைக்கும் ஒண்ணுதான். ஆனா அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணி சொல்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த காலத்திற்கு எப்படி பண்ணணும் அதுதான் அந்தந்த கால தர்மம். ஆதி காலத்திலிருந்து இறைவன் தர்மத்தை ஆரம்பிச்ச மனிதனை பிறக்கும் போதே மேனுவல் போட்டு தான் படைச்சிருக்காரு. ஒரு மனுஷன்னா வாய் வழி தான் சாப்பிடணுங்கிறது தர்மம். மூக்கு வழியை சாப்பிட்டு பாருங்க. என் காது வழியே கொஞ்சம் உள்ள கொஞ்சம் குருமா நல்லா இருக்கு கொஞ்சம் காதில் ஊத்திக்குவோம். ஜூஸை காதில் எப்படி ஊத்திக்குவோம். மூக்கு வழியா நம்ம நல்ல வாசம் நல்லா இருக்கு தக்காளி சட்னியை மூக்கு வழி உரிச்சுக்குவோம். வாயில வந்து நம்ம எதாவது கடிச்சுக்குவோம். அட் டைம் அப்படியே நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னா இது தர்மம். அது அந்த அதர்மத்துக்கு நம்ம என்ன நடக்கும், அதற்கான விளைவுகள் நடக்கும். ஆனா இப்படித்தான் சாப்பிடணும், கண்ணில் பார்க்கணும், நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்கு தெரிஞ்சுக்கணும், பக்கத்துல கொண்டு போகணும், மூக்குல சுவாசிக்கணும். என்னடா கெட்டவாடை வருது, பார்க்க நல்லா இருக்கு கெட்டு வச்சு போல இருக்கு அப்படி தூக்கி போட்டுறணும். வாடையும் நல்லா இருக்குதப்பா, அப்ப நாக்கில் சாப்பிட்றோம், பார்வை நல்லா இருக்கு வாடை நல்லா இருக்கு எடா இப்படி இருக்கு அப்படின்னு கீழே துப்பிடுவோம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு, அது இப்படி சாப்பிட்றது தர்மம். இதை நேரத்தில் ஊசி ஏத்துறீங்கன்னா இது எப்படிதான் அதர்மம் செய்யல, அதுக்கான விளைவுகள் சந்திச்சுதானே ஆகணும். இப்போ ஊசியில் ஏற்றும் போது கெட்டு போயிருக்கலாம், கெடாமல் இருக்கலாம், நல்லதா இருக்கு கெட்டதா இருக்கலாம்ல. இப்போ டேரக்டா வயிற்றுக்குள்ள டேரக்டா இறக்குனா இந்த தர்மத்தை மாறும்போது அதோட விளைவுகள் நம்ம சந்திச்சுதானே ஆகணும். அப்ப சாப்பிட்றதுல கூட தர்மம் இருக்குப்பா, மூச்சு விடுறதுல கூட தர்மம் இருக்குது, என்ன இல்லையா? எல்லாத்திலும் தர்மம். அப்ப இந்த தர்மத்தை நீங்கள் கடைபிடிக்கணும், கடமத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அதை தெரியலைன்னா காலத்தை கருதுமாறு கேட்டு தெரிஞ்சு அதுபடி வாழணும். எவன் ஒருவன் தர்மப்படி வாழ்கிறானோ அவன் என்றுமே இறைவனின் பாதத்தில் இருப்பான். அவனுக்கு துன்பம் என்பது என்னைக்குமே வரவே வராது. அதர்மம் எவன் செய்கிறான், தர்மம் என்ன, தர்மம் அல்லாத செயல்களை எவன் செய்கிறானோ அதுல ஒருத்தர் தர்மம் எல்லாரும் தனித்தனி தர்மம் உண்டு. ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தர்மம் உண்டு, மிருகத்துக்கு ஒரு தர்மம் உண்டு, ஒவ்வொரு தொழிலுக்கு ஒரு தர்மம் உண்டு. எல்லா தர்மத்தையும் பண்ணாம அப்புறம் பொது தர்மம்னு ஒன்று உண்டு. உதாரணத்துக்கு ஒரு